திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது உட்பட 10 விருதுகளை பெருந்தகையாளர்களுக்கு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பித்தார். மாட்டுப் பொங்கலான இன்று திருவள்ளுவர் தினமும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 10 பெருந்தகையாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, முத்தமிழறிஞர் கலைஞர் விருது உட்பட 10 விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். ஐயன் திருவள்ளுவர் விருதை மு. படிக்காராமுவும், தந்தை பெரியார் விருதை விடுதலை ராஜேந்திரன் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் விருதை முத்து வாவாசியும் பெற்றனர். அனைவருக்கும் சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து பொற்கிழி வழங்கியும் தங்கப்பதக்கம் அணிவித்தும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். அரசின் சார்பில் வழங்கப்படுகிற அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான விருதை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சியாளர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக இருக்கிறது. திராவிடத்துக்கு எதிராக தமிழை நிறுத்துகிற ஒரு அரசியல் போக்கு இன்றைக்கு வலுப்பெற்று வருவதை பார்க்கிறோம். இது கவலை அளிப்பதாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிறுவியிருக்கிறார். இன்றைய சூழலில் தமிழ்நாட்டுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த கருத்துக்கள் பொருத்தப்பாடுடையவாக உள்ளன. இவற்றை இன்றைக்கு அரசியல் களத்தில் வலுவாக முன்னெடுக்கிற ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இந்த அரசியல் களத்தில் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.